ஓர் ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் மிகவும் நல்லவன், சாதுரிய புத்தி உள்ளவன். ஒரு நாள் காலையில் அவன் காட்டுப்பாதையில் அடுத்த ஊருக்கு போய்க் கொண்டிருந்தான். கரடியொன்று ஒரு புதரிலிருந்து ஓடி வந்தது. அவனை துரத்தத் தொடங்கியது. பயம் கொண்ட வியாபாரி ஒரு மரத்தை கட்டிப்பிடித்தபடியே மறைந்து கொண்டான். மரத்தை நெருங்கிய கரடி தன் முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கி அவன் கைகளை பிடிக்க முயன்றது. இந்த நிலையில் அங்கிருந்து ஓடினால் கண்டிப்பாக கரடி துரத்தி வந்து தன்னை கொன்றுவிடும் என்று வியாபாரி பயந்தான். எனவே கரடிதான் நிற்கும் பக்கம் வந்துவிடாமல் இருப்பதற்காக கரடியின் முன் கால்களை அவன் கெட்டியாக பிடித்துக் கொண்டான். மரத்தை அது சுற்ற, அவன் சுற்ற, கரடியும் வியாபாரியும் இங்கனம் சுற்றி சுற்றி வந்தார்கள். அப்படி சுற்றி வந்தபோது வியாபாரியின் மடியிலிருந்த பவுன்கள் எல்லாம் கீழே விழுந்துவிட்டன. நண்பகல் ஆகிவிட்டது. வியாபாரி மிகவும் சோர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் நான் மயங்கி விழுந்து விடுவேன், கரடி என்னை கொன்றுவிடும் என்று அவன் நினைத்தான். இந்த சமயத்தில் பேராசை பிடித்த வியாபாரி ஒருவன் அப்பக்கமாக குதிரையில் வந்து சேர்ந்தான். அந்த இடத்திற்கு வந்ததும் குதிரையை நிறுத்தினான். ஏன் இப்படி கரடியை பிடித்துக்கொண்டு சுற்றுகிறாய் என்று கேட்டான். கரடியை பிடித்துக் கொனடு சுற்றிய வியாபாரிக்கு வந்தவன் பெரிய பேராசைக்காரன் என்று தெரிந்தது. ஐயா, இது பவுன் போடும் கரடி, அதனால்தான் பிடித்துக்கொண்டு சுற்றுகிறேன். 100 சுற்றுகளுக்கு ஒரு பவுன் வீதம் இந்த கரடி போட்டுக்கொண்டே இருக்கும். கீழே பார்த்தீர்களா, எவ்வளவு பவுன்கள் போட்டிருக்கிறது என்று கெட்டிக்கார வியாபாரி கூறினான். அப்படியா என்று ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டே பேராசை பிடித்த வியாபாரி குதிரையை விட்டு இறங்கினான். ஐயா, தயவு செய்து இதுவரை கரடி போட்ட பவுன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்கள். குதிரையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி கரடியை பிடித்துக்கொண்டு நான் சுற்றுகிறேன் என்று அவன் கூறினான். நல்ல வேளை என்று கருதிய வியாபாரி பேராசை பிடித்த வியாபாரியின் கைகளிலே கரடியை ஒப்படைத்தான். பவுன்களை பொறுக்கிக் கொண்டான். குதிரையில் ஏறிச் சென்று நிம்மதியாக தன் ஊரை அடைந்தான். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் எதிலும் நாம் என்ன லாபம் அடையலாம் என்று கருதுகிறவர்களுக்கு இறுதியாக துன்பம் வந்தே தீரும்.